நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படம் பார்த்தீங்கன்னா, பெரிய எதிர்பார்ப்புடன் வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படத்தை முன்னணி இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரஜினி சாருடன் லோகேஷ் அவர்கள் கைகோர்ப்பது இதுவே முதல் முறையாகும். மேலும் இந்த படத்துல அமீர் கான், நாகார்ஜுனா, சோபின் ஷாகிர், உபேந்திரா, ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. முன்னணி நடிகையான பூஜா ஆக்டி இந்த படத்துல மோனிகா அப்படின்ற ஒரு பாடலுக்கு சிறப்பு நடனமுமே ஆடி இருக்காங்க. நம்ம அனிருத் அவர்கள் வழக்கம் போல இசையில பட்டே கலப்பிருக்காரு. கூலி திரைப்படத்துடைய முன்பதிவு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிநாடுகள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. இந்த ப்ரீ புக்கிங்ல இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்காம். ரிலீஸிற்கு இன்னும் 9 நாட்கள் இருக்க நிலையில இதுவரைக்குமே நடந்த முன்பதிவுல இந்த படம் எவ்வளவு வசூல் செய்துள்ளது அப்படின்ற தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே நடைபெற்ற வெளிநாட்டு முன்பதிவுல 15 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணிருக்கான். கண்டிப்பாக ரிலீஸிற்கு முன்னர் ப்ரீ புக்கிங்ல மாபெரும் வசூல் செய்யக்கூடிய முதல் படமாக நம்ம கூலி திரைப்படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது உண்மைதான் அப்படின்னு ரசிகர்களுமே சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் தமிழகத்துல எவ்வளவு கோடி வசூலாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த திரைப்படத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட்ஜின் மூவிஸ் நிறுவனம் தான் கைப்பற்றி இருக்காங்களா. ஆகையால உதயநிதி அவர்களிடமே இது பற்றி கேள்விகளுமே கேட்கப்பட்டது. அதற்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வசூல் வரும் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து பதிலுமே வெளியாகி இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.